ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கான்ஸ் வே டு சக்ஸஸ். ஆக்சுவலாக டுடே என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் தான் த ரைஸ் ஆஃப் நியூ அசோசியேஷன் ஆஃப்டர் 1857. இது திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஹிஸ்ட்ரி, இதுதான் பொலிட்டிக்கல் அவேக்கனிங்காக இருக்குது. சரி, இந்த இடத்துல தான் பொலிட்டிக்கலாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஒரு ரைசிங்காக இருந்திருக்கு. ஸோ இங்கே தான் ஸ்டோரி, அந்த ஐஎன்எம் எப்படி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அது அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ அதில் இது ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் ரிவால்ட்டுக்கு அப்புறம் நம்மளை எந்த மாதிரிலாம் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க, என்னென்னலாம் அவங்க யோசிச்சிருக்காங்க, இந்தியன்ஸு என்னென்ன அசோசியேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஏன் கொண்டு வந்தாங்க, அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ரைஸ் ஆஃப் நியூ அசோசியேஷன் ஆஃப்டர் 1857. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் இதான் பார்க்க போகிறோம். ஒய் திஸ் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த ரிவோல்ட் 1857 ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இந்தியாவோட மொத்த அட்மாஸ்பியருமே சேஞ்ச் ஆகிருக்கும். பிரிட்டிஷ் ரொம்ப ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, மோர் ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க, டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ரேசிசம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ வயலன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது இந்தியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க. ஸோ நமக்கு ஒற்றுமை இருக்கணும், பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் கொஞ்சமாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் யோசிச்சு தான் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு நியூ அசோசியேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஃப்டர் த ரிவோல்ட் இந்தியா ரியலைஸ்ட் வயலன்ஸ் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிரும், யூனிட்டி தேவை, டிஸ்கஷன் தேவை, பப்ளிக் மீட்டிங்ஸ் தேவைப்படுது, நியூ எஜுகேஷன்ஸ் மிடில் கிளாஸில் எமர்ஜ் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே தான் பொலிட்டிக்கல் அவேக்கனிங் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பிரிட்டிஷ் ரூல் ரொம்ப ஹார்ஷராக இருந்திருக்கும், ஹெவி டாக்ஸேஷன் இருக்கும், ரேசிசம் டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருப்பாங்க. எஜுகேட்டட் இந்தியன்ஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ண ரீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தே வாண்டட் அ காமன் பிளாட்ஃபார்ம் டு எக்ஸ்பிரஸ் டிமாண்ட்ஸ். நம்ம ஒரு காமனாக ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் 1860 to 1870 லோக்கல் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மெயின்லி ஸ்மாலாக சின்ன டிஸ்கஷன் குரூப்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. அங்கே என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஐடியாஸு, பெட்டிஷன்ஸு, அவேர்னஸ் இதெல்லாமே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்களா, ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கே யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ், லாயர்ஸ், டீச்சர்ஸ், மெர்ச்சன்ட்ஸ்னால் வணிகர்ஸ், இவங்க எல்லாருமே இந்த லோக்கல் அசோசியேஷனில் ஃபஸ்ட்டு உள்ளே பேசுவாங்க, ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் கலந்துப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் தான். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1851 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனை அந்த 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி லேட்டராக ஃபார்ம்டு இன் பெங்காலில் ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. லீடர் யாருன்னா, தேபேந்திரநாத் தாகூர், ஆர்சி துத், காளி மோகன் தாஸ், இவங்க எல்லாரும் மெம்பர்ஸாக இருப்பாங்க, லீடராக இருப்பாங்க. இந்தியா ரெப்ரசன்ட்ஸ் கவர்மெண்ட் ரிடக்ஷன்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ, லீகல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். அதே மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா, 1857 அப்புறம் தான் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இதில் இந்த பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1851 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் 1857 அப்புறம் தான் இது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பெங்காலில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் யாரெல்லாம் லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேபேந்திரநாத் தாகூர், ஆர்சி துட், காளி மோகன் தாஸ், இவங்கெல்லாம் லீடர்ஸாக இருப்பாங்க. இவங்க என்னெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டு அது மாதிரி லேண்ட் ரெவன்யூட டேக்ஸ் ரிடக்ஷன்ஸ் பண்ணணும், லீகலில் ரிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எப்போ ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1857 அப்புறமா தான் ஒரு மேஜர் ரோலே ப்ளே பண்ணியிருக்கோம் இந்த பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷனுங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறது இந்தியன் அசோசியேஷன், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1866. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். இதை யார் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தாதாபாய் நவ்ரோஜி தான். பட் ஆனால் நாட் இன் இந்தியா. இது லண்டனில் ஃபவுண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? இது எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எக்ஸ்பிளைன் இந்தியன் ப்ராப்ளம்ஸ் டைரக்ட்லி டு பிரிட்டிஷ். என்ன பண்ணியிருப்பாரு, அவரோட எய்மே என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, இந்தியன்ஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ்கே கொண்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. ஹீ ஸ்போக் அபவுட் ரேசிசம், இந்தியன் ப்ராவர்ட்டி அண்ட் த ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ்டு எக்கனாமிக் ட்ரைன் தியரி அப்படிங்கிறத இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம்
வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ வந்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படின்னா லண்டனில் தொடங்கியிருப்பாங்க. யார் தொடங்கியிருப்பாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிஸ்ட்டு. ஸோ ஆர்கியூயிங் அகெயின்ஸ்ட் ரேசிசம், ஹைலைட்டட் எக்கனாமிக் ட்ரைன் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெட்ராஸ் மகாஜன சபா 1884 வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1884 மெட்ராஸ் மகாஜன சபா. ஸோ இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரராகவச்சாரியா, ஆனந்தச்சார்லு, அதுக்கப்புறம் ஜி சுப்பிரமணிய ஐயர். இவர் யார் அப்படின்னா இதுதான் ஹிந்து நியூஸ் பேப்பர் கொண்டு வந்திருப்பார். ஸோ இவங்களோட கோல் பேஸ்ட் இன் மெட்ராஸு. அதுக்கப்புறம் இவங்களோட கோல் வந்து என்னென்னா ப்ரொமோட் பொலிட்டிக்கல் எஜுகேஷன், மீட்டிங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, கவர்மெண்ட்டுக்கு வந்து பெட்டிஷன்ஸ் போடுறது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து லேட்டராக வந்து ஐஎன்சி ஃபார்மேஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா. இப்போ வந்து இந்த சபாஸ் பற்றி படிக்கிறோம்ல, இதில் மேஜராக நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா எந்த சபா எந்த இயரில் வந்திருக்கு, யார் கொண்டு வந்திருக்காங்க, அவங்களோட கோல் என்ன, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ரொம்ப இதில் நிறைய கான்செப்ட்ஸு நிறைய கதை இருக்குமா, என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்க, யார் என்ன பேசினா, இதை பற்றிலாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அப்போ இங்கே மெட்ராஸ் மகாஜன சபானா 1884 யார் வந்து ஃபவுண்டர்ஸ்னா வீரராகவச்சாரியா, ஆனந்தச்சார்லு, ஜி சுப்பிரமணிய ஐயர். இவங்களோட கோல்ஸ் வந்து ப்ரொமோட் பொலிட்டிக்கல் எஜுகேஷன், ஆர்கனைஸ் மீட்டிங்கு, சென்ட் பெட்டிஷன் டு கவர்மெண்ட். லேட்டராக இவங்க வந்து ஐஎன்சியுக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனா ஸ்வர்வஜானிக் சபா 1870 வந்திருக்கு. 1870 இது கொண்டு வந்திருக்காங்க. 1870 இது வந்து ஃபவுண்டர் வந்து ரனடே கோபாலகிருஷ்ண கோகுலே. லேட்டராக ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா ராணடே கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் லேட்டராக வந்து கோபாலகிருஷ்ண கோகுலேயும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ரெப்ரசன்ட் பீப்புள்ஸ் இஷ்யூ டு கவர்மெண்ட். இதே தான் எல்லாருமே அதான் பண்ணுவாங்க, பீப்புளோட பிரச்சனைகளை போய் கவர்மெண்ட்டில் சொல்லணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. தேர் எய்ம் வாஸ் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அமாங் காமன் பீப்புளுக்கு கீழே வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. எஜுகேட்டட் காமன் பீப்புள் பொலிட்டிக்கலி, அதான் சரிங்களா, அவங்களோட ரோல் வந்து இதுதான். ஸோ இதுதான் எல்லாருமே மேஜராக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பீப்புள் இஷ்யூவை கவர்மெண்ட்டை கொண்டுட்டு போகணும், அதே மாதிரி மக்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் பொலிட்டிக்கலாக நம்ம சொல்லணும், பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் பெருசாக வந்து எல்லா சபாவுமே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் அசோசியேஷன் 1876. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்டிவ் அசோசியேஷன். ஓகேங்களா. இது யார் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆனந்த மோகன் போஸ். இவங்க 3 பேரும் தான் இவங்க 2 பேரும் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். ஓகேங்களா. இந்தியன் நேஷனலிசம் இந்த என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அசோசியேஷன் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா அப்போஸ் பிரிட்டிஷ் இன்ஜஸ்டிஸை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஃபவுட் அகெயின்ஸ்ட் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன், அதே மாதிரி என்கரேஜ் நேஷனலிசம் அமாங் த யூத்துக்கு மத்தியில் வந்து நேஷனலிசம் வந்து பரப்பணும் அப்படின்னு தேசியவாதத்தை வந்து பரப்பணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆர்கனைஸ் ஹியூஜ் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ், நிறைய ஹியூஜ் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி இது வந்து எதுக்கு ரொம்ப வைட்டல் ரோல் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம்னா லேட்டராக வந்து ஐஎன்சி ஃபார்மேஷனுக்கும் இந்த இந்தியன் அசோசியேஷனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்போ இந்தியன் அசோசியேஷன் எப்போ வந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா 1876 ஃபவுண்டர் யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆனந்த மோகன் போஸ். இவங்க 2 பேரும் தான். இவங்களோட எய்ம்ஸ் வந்து எல்லாரும் மாதிரி தான், பட் ஸ்டில் இவங்களும் ஐஎன்சி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாம்பே பிரசிடென்டி அசோசியேஷன். இது வந்து ஜஸ்ட் பிஃபோர் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வரதுக்கு முன்னாடி உருவானது தான். த பாம்பே பிரசிடென்டி அசோசியேஷன் வாஸ் கிரியேட்டட் பை ஃபெரோஷா மேத்தா, கேடி தெலாங் அண்ட் பக்ருதீன் டியாப்ஜி. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது மேஜராக என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திஸ் குரூப் வந்து ஸ்ட்ராங்லி கிரிட்டிசைஸ் பிரிட்டிஷ் பாலிசிஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போர்ட் த ஐடியா ஆஃப் நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. த நேஷனல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் பின்னாடி வந்து த இந்தியன் நேஷனல் காங்கிரஸாவே பில்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த 3 குரூப்ஸ், இதுவும் ஒரு குரூப். ஓகேங்களா. ஏற்கனவே வந்து 2 குரூப் பார்த்தோம். இது ஒரு குரூப் வந்து எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐஎன்சி வரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் காமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தீஸ் அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே வேர் மாட்ரேட், அவங்க வந்து மிதவாதிகளாக இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து தே பிலீவ் பிரிட்டிஷ் ரூல் குட் ஸ்டில் இம்ப்ரூவ், இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. தே யூஸ்டு ஒன்லி பீஸ்ஃபுல் மெத்தட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எய்ம் டு ரிஃபார்ம் நாட் இண்டிபெண்டன்ஸ் வேணும், சுதந்திரம் வேணும் அப்படின்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணி கொஞ்சம் நல்லதாக பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களுக்குள்ள காமன் ஃபீச்சர்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்க முடியும் அப்படின்னா, எந்த அசோசியேஷனை யார் வந்து எந்த இயரில் வந்து உருவாக்கியிருப்பாங்க, அவங்க எய்ம் என்ன, ரோல் என்ன அப்படிங்கிறத எப்படி கேட்பாங்கன்னா, சீக்வன்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வரிசையை கொடுத்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா இது அசோசியேஷன் இயர் அப்படி கொடுத்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ சம்மரி பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 1857க்கு அப்புறம் பொலிட்டிக்கல் அவேக்கனிங் வருது. ஸோ மெனி அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க பொதுவாக நேஷ்னலிசம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவை வந்து ஐஎன்சியோட அரைவலுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாப்பிக்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட் ஃப்ரம் 1860லேருந்து 1885 வரைக்கும் ஒரு விதைச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷ்னலிசமை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கு. ஐஎன்சியை கொண்டு வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் மாட்ரேட் வந்து எக்ஸ்டிமிட் ஆகி நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கான பேசிக் கான்செப்ட் தான் இந்த அசோசியேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கலாக பீப்புள்ஸை வந்து அவேக்கனிங் பண்ணுறாங்க, அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ரிமெம்பர் த இயர்ஸ், ஃபவுண்டர்ஸ், எய்ம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் Group 1, Group 2, Group 4 எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கான்ஸ் வே டு சக்ஸஸ். ஸ்டடி ஸ்மார்ட் அண்ட் ஸ்டே கன்சிஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.